எல்லோருக்கும் வணக்கம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங் இது பார்த்திங்கன்னா ஆன் டிமாண்ட் டெலிவரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுக்கு முன்னாடி பதிவில் நம்ம பார்த்தோம், நமக்கு ஒரு கணினி சார்ந்த வேலைகள்லாம் செய்யணுன்னா நிறைய கணினிகளெல்லாம் நம்ம வச்சு பாதுகாக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னோம். அந்த மாதிரி பாதுகாக்கிற வேலையெல்லாம் நமக்கு தேவையில்லை, சரிங்களா? அந்த பதிவு இதுக்கு முன்னாடி பதிவு பார்த்திங்கன்னா இந்த பதிவு புரியும், அதில் என்னென்ன தேவைகள்லாம் நமக்கு இருக்குது அப்படின்றது, சரிங்களா? சரி, இப்போது என்னெல்லாம் நம்ம எதெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இல்லை அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், டேட்டாபேஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ பயன்படுத்திக்கலாம். நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அதுக்கு மட்டும் நம்ம பணம் செலுத்தினா போதும், சரிங்களா? அப்புறம் நமக்கு அது சின்னதாக கொஞ்சம் கணினி தேவைப்படலாம், இல்லை நிறைய கணினி தேவைப்படலாம், இல்லை ஓரளவுக்கு இடைப்பட்ட பகுதியில் தேவைப்படலாம். ஆனால் எவ்வளவு இருந்தாலும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு வரையும் நம்ம பணம் கட்டினா போதும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கேன் ஆக்சஸ் மெனி ரிசோர்ஸஸ் ஆஸ் யூ நீட். நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ டக்குன்னு எடுத்து நம்ம பயன்படுத்தலாம், சரிங்களா? ஒரு விஷயத்துக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு மாதிரி அவசியம் இல்லை. அதாவது க்ளவுட் அப்படின்னா நம்ம சுருக்கமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா கணினி, அதாவது கம்ப்யூட்டர், நெட்வொர்க், ஸ்டோரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாடகைக்கு எடுப்பது, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. இதெல்லாமே ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அதை நமக்கு தேவையானப்போ தேவையான நேரத்தில் வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தி விட்டுறது, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நம்ம பெருசாலாம் ரொம்ப யோசிக்க வேணாம், சரிங்களா? சரி, இப்போது ஆக்சஸ் த சர்வர், டேட்டாபேஸ், ஸ்டோரேஜ் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ் இன் சிம்பிள் வே, சரிங்களா? ஒரு கணினியை நம்ம எடுத்தோமா, நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுமா, லாகின் பண்ணுமா, நமக்கான கணினியில், நமக்கு சர்வரில், நமக்கான கணினியில், நமக்கான ஸ்டோரேஜில், இது டேட்டாபேஸில், இது எல்லாத்துலேயும் வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? இஃப் யூ யூஸிங் மெயில் சர்வீஸ் லைக் ஜிமெயில் வி ஹேவ் டு பே ஒன்லி ஃபார் இட். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஜிமெயில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய கணினி வச்சு அதில் பார்த்திங்கன்னா மெயில் சர்வர் ரன் பண்ணி அதுக்கு 24 மணி நேரம் மின்சாரம் கொடுத்து இன்டர்நெட் கொடுத்து அதை ரொம்ப பாதுகாக்கிறதெல்லாம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், ஜிமெயிலுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம், அந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறோம், அதில் பார்த்திங்கன்னா மெயில் அனுப்புகிறோம், நம்ம பார்த்திங்கன்னா மெயில் ரிசீவ் பண்ணிக்கிறோம். நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரேஜ் வரைக்கும் அவங்க இலவசமாக தராங்க. அதுக்கப்புறமா அதிகமாச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்த பயன்படுத்துறதுக்கான பணத்தை மட்டும்தான் செலுத்துகிறோமே தவிர அந்த மொத்த கணினிக்கான பணத்தை நம்ம செலுத்துறதில்ல. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இஃப் யூ யூஸ் க்ளவுட் ஸ்டோரேஜ் லைக் ட்ராப் பாக்ஸ், அதை ட்ராப் பாக்ஸ் மாதிரி நம்ம தகவல்களை சேமித்து வைக்கக்கூடிய இடத்துகளெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தகவலை சேமிக்கிற இடத்துக்கு மட்டும்தான் நம்ம பணத்தை கட்டுறோமே தவிர அதுக்கான கணினியோ இல்லை மற்ற விஷயங்களோ எல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போது ஒரு ரேமு போகுது, இல்லை ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் போகுது அப்படின்னா அதெல்லாம் அவங்களுடைய கவலை. யார் ட்ராப் பாக்ஸினுடைய சர்வர் எங்கே வச்சுருக்காங்களோ அவங்களுடைய கவலை, சரிங்களா? இதெல்லாம் பெரிய பெரிய டேட்டா சென்டரில் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம்னா ஏடபிள்யூஎஸில் தான் அது இருக்குது, சரிங்களா? சரி, இப்போது டிப்ளாய்மெண்ட் மோட்ஸ் ஆஃப் த க்ளவுட் பார்த்திங்கன்னா 3 விதமாக கொடுக்குறாங்க. ஒன்று ப்ரைவேட் க்ளவுட்னு சொல்லலாம், இன்னொன்று பப்ளிக் க்ளவுட் சொல்லலாம், இன்னொன்று ஹைப்ரிட் க்ளவுடுன்னு சொல்லலாம். இதுக்கான வித்தியாசங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தைகளே உங்களுக்கு இருக்குது. ப்ரைவேட் அப்படின்னா தனித்துவமானது, பப்ளிக்னால் பொதுவாக பயன்படுத்தக்கூடியது, ஹைப்ரிட்னால் இது ரெண்டும் கலந்துருக்கிற மாதிரி. இப்போது அதை பற்றி தனித்தனியாக பார்ப்போம். இப்போ ப்ரைவேட் க்ளவுட் அப்படின்னா க்ளவுட் சர்வீஸ் யூஸ்டு பை சிங்கிள் ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான கணினிகளை அவங்க அவங்களுக்கான பில்டிங் அது ஏதோ ஒரு இடத்துல அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது பேங்கிங் செக்டார்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வெளியே கொடுக்காம பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது ப்ரைவேட் க்ளவுட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஃபார் சென்சிட்டிவ் அப்ளிகேஷன்ஸ், கம்ப்ளீட் கண்ட்ரோல், மொத்த கண்ட்ரோலும் அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்கக்கிட்டனா இப்போ பார்த்திங்கன்னா கணினிகள்லாம் அவங்களே பார்க்கலாம், எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு கண்ணால் பார்க்க முடியும், சரிங்களா? அவங்களுக்கு பிஸ்னஸ் நீட்ஸ் தேவைப்படும். சரி, அதுக்கு அடுத்தது பப்ளிக் க்ளவுட், சரிங்களா? சரி, பப்ளிக் க்ளவுட்னால் என்னென்னா
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏடபிள்யூஎஸ், அசூர், கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம், ஜிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் க்ளவுடுக்கான எடுத்துக்காட்டுகள். அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவைன்னா அவங்களது வந்து பயன்படுத்திக்க முடியும். பொதுமக்களுக்கும் அவங்க வந்து வாடகைக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு கொடுக்காதது எது? ப்ரைவேட். பப்ளிக் வந்து வாடகைக்கு கொடுப்பாங்க. அதாவது ரிசோர்ஸஸ் ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை அ தேர்ட் பார்ட்டி க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர். சரிங்களா? ஸோ இணையதளம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கணினிகளை வந்து வாடகைக்கு விடுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் க்ளவுட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏற்கனவும் பார்த்துருப்போம். சரிங்களா? சரி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் க்ளவுட். இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டும் பப்ளிக்கும் வந்து கலந்துருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து ஓன் இன்ஃப்ரா வித் ஏடபிள்யூஎஸ் இருக்குது, அமேசான் வெப் சர்வீஸ் இருக்குன்னா அதனோட ஓன் இன்ஃப்ரா வந்து தேவைப்படும். அப்புறம் சென்சிட்டிவ் ஆசெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட், அதாவது பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் கலந்தது. அதை கொஞ்சம் வந்து நாம் வச்சு நாம் மெயின்டைன் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில விஷயங்களை வந்து அவங்க வச்சு அவங்களே மேனேஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது யார் வந்து வாடகைக்கு விடுறாங்களோ அவங்களுடைய பங்களிப்பு பாதி, நம்ம பங்களிப்பு பாதி இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? சரி. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதை நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ். சரிங்களா? அதாவது ரிசோர்ஸஸ் வில் பி அவைலபிள் ஓவர் த இன்டர்நெட். நம்ம இணையதளத்தை மட்டும் பயன்படுத்தினா போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான நேரத்தில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதான் மறுபடியும் சொல்கிறாங்க. சரிங்களா? மல்டிபிள் யூசர்ஸ் கேன் ஷேர் த சேம் இன்ஃப்ரா அண்ட் ஆப்ஸ் வித் செக்யூரிட்டி. இப்போ நிறைய யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய கணினியை வந்து எளிமையாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அண்ட் குயிக்லி ரெக்வயர் டிஸ்போஸ் ரிசோர்ஸஸ் when needed. அதாவது ஒன்று நமக்கு வந்து தேவையில்லை அப்படின்னாலோ இல்லை ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்னாலோ நம்ம என்ன பண்ணலாம், உடனுக்குடனே வந்து அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து அதை வந்து நம்ம உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? குயிக்லி அண்ட் ஈஸிலி ஸ்கேல் பேஸ்ட் ஆன் டிமாண்ட். இட்ஸ் எ மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் த க்ளவுட். அதாவது நமக்கு வந்து ஒரு கணினி தேவையில்லை அப்படின்னா டெலிட்னு ஒரு பட்டன் கொடுத்தா என்ன ஆகிடும், அந்த மொத்த கணினியுமே அழிஞ்சிடும். கிரியேட் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும், ஒரு கணினியே உருவாயிடும். சரிங்களா? ஒரு கணினி நமக்கு தேவைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், எந்த மாதிரி கணினி வேணும் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ப்ளஸ் மைனஸ் அதோட சாதகங்கள் பாதகங்கள்லாம் பார்க்கணும். எந்த இடத்துல வாங்கினா நமக்கு குறைவான மதிப்பீட்டில் கிடைக்குது அப்படின்றத பார்க்கணும். சலுகை விலைகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் போகணும், வாங்கணும், வரணும், அதுக்கப்புறம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதே க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு மடிக்கணினியோ இல்லை ஒரு கணினியோ வச்சு இன்டர்நெட்டை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணால் போதும் அப்படின்றாங்க. அதில் கூட அந்த லாகின் பண்ணாலும் அதில் நமக்கு வந்து ஒரு 10 கணினி வேணும் அப்படின்னா எளிமையாக உருவாக்கிக்கலாம். அதை அழிக்கணுன்னா உடனே அழிச்சிக்கலாம். இல்லை அதை வந்து நம்ம பாதுகாக்கணும், பேக்கப் எடுத்து வைக்கணுன்னா ஈஸியாக பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ தேவையோ டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இன்னொரு என்னன்னு சொல்கிறாங்கன்னா கஸ்டமர் பே கரெக்ட்லி வாட் தே ஹேவ் யூஸ்டு. எது பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு மட்டும் பணம் கட்டினா போதும் அப்படின்றாங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கினுடைய அந்த மோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், வகைகள் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைவேட் க்ளவுட், பப்ளிக் க்ளவுட் அண்ட் ஹைப்ரிட் க்ளவுட். சரிங்களா? அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.